அன்னைக்கு ஒரு நைட் லைட்டா சாப்பிட பிளான் போட்டோம். நாங்க எப்படி டைட்டா சாப்பிட்டு வந்தோன்றதான் பார்க்க போறோம். எங்க வீட்டு பக்கத்தே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. ஆனா அது ரொம்ப நாளாவே எங்களுக்கு தெரியாது. சரி சின்ன ஃபுட் கோர்ட் தானே போய் பார்த்துட்டு வரலாம். நானும் என் தம்பி தங்கச்சி 3 பேரும் கிளம்பி போடும். அங்க போய் பார்த்தா அங்க அவ்வளோ ரஷ். என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஐபிஎல்காக வந்திருக்காங்க. சாப்பிட வராமலும் இல்லையோ எல்லாரும் ஐபிஎல் மேட்ச்காகவே வந்திருந்தாங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் இந்த க்ரீம் லபான் பார்த்தோம். இது ரொம்ப நாளாவே ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நாங்களும் வாங்கணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் இது கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா எங்க வீட்டுக்கிட்ட இருந்தது. சரி ரொம்ப பெருசாலாம் ட்ரை பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் சும்மா சாப்பிட்டு பார்க்கலாமே. மினி சைஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். மினி சைஸ் வந்ததும் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வேற ஏதாச்சும் வாங்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அது வரதுக்கே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதை நின்றுட்டு வீடியோலாம் எடுத்துட்டு ஃபைனலி வாங்கியாச்சு. வாங்கினதும் நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் என் தங்கச்சி ரேமன் கேட்டா. அதுவுமே போய் சிக்கன் ரேமன் ஒன்று வாங்கிட்டு போதும்னு நினைச்சு வந்து உட்காந்தோம். பட் ஆனால் 10வது போய் திருப்பி ஒரு பிட்சா வேற ஆர்டர் போட்டிருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே எனக்கு மட்டும் தான் மேட்ச் பார்க்க தெரியல. இல்ல என்ன மாதிரி அங்கே யாரா இருந்தாங்களான்னு தெரியல. திடீர்னு ஷாக் ஆகுறாங்க, திடீர்னு கிளாப் பண்றாங்க. எதுக்குன்னே தெரியல. நம்ம எதுக்கு வந்தோம், சாப்பிட தானே வந்தோம். நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ரேமன் அந்த அளவுக்கு இல்ல, நான் வேற இடத்துல சாப்பிட்டுருக்கேன். எங்க காலேஜ்ல சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்வீட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லைங்க. எல்லாமே ஃபுல்லாவே வெறும் சேமியா மட்டும் தான் இருந்தது. லாஸ்ட் லேயர் மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் க்ரீமா ஓகேவா தான் இருந்தது. 250க்கு வரத்தில்ல. சரின்ட்டு சாப்பிட்டாச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு பார்த்தா ஆர்டர் பண்ண பீஸா இன்னும் வரவே இல்லை. எப்போ வரும்னு பார்த்தா இவங்க நல்லா ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆர்டர் பண்ண பீஸா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வேற ஆர்டர் பண்ணியிருந்தோமா. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்துச்சு. எதுவுமே சாப்பிட வயிற்றுல இடமே இல்லை. தங்கச்சி தான் வேணும் கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் அதை இப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனல் டச்சா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு மவுண்டன் டியூ வாங்கி அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.